எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் கூட ஆகல. என் தங்கச்சி கூட பண்ண கல்யாணம் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா என் தங்கச்சி இப்ப நான் வெளியில கொண்டு போய் விட்டுருக்கேன். எங்க அப்பா கூட இருக்கா அவ. அதுவும் இந்த வீட்ல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா இந்த பாட்டு வாத்தி மக கருவம் பிடிச்சவ இந்த வீட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கா. பாருமா, நான் உனக்கு ஒரு முடிவு சொல்றேன். இது முடியட்டும். என்ன முடியட்டும்? அதான் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பாருங்க, இது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்க பவர். இதே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தியும் உங்களை மதிக்க மாட்டா. ஏமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. உனக்கு துரோகம் நினைச்சது நான் தான். அவங்க இல்ல, அவங்க கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. நான் தானே உன் தங்கச்சிய என் மகனுக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அதை நான் சரி பண்ணி தரேன். எப்படி மாமா? இந்த விலகாதவங்க வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் சரி பண்ணி தரேன், சரி பண்ணி தரேன், சரி பண்ணி தரேன்னா என்னதான் பண்ண போறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. எருமா, எல்லாம் சரியாயிரும், விடுமா. எப்படி மாமா விட முடியும்? சொல்றத கேளுமா. இனிமேல் உன் தங்கச்சிய இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வாழ வைக்கணுங்கிற நினைப்ப விட்டுரு. அது சரியா வராது.